நாம் பிரகதாரண்ய உபனிஷத்தில் முனிகாண்டத்தில் அத்தியாயம் 3 சாகல்ய பிராமணம் என்கின்ற கடைசி பிராமணம் 9வதை பார்த்து கொண்டிருந்தோம். இதில் 28 மந்திரங்கள் இருந்தன. அதில் 28ஐயும் நாம் பொருளறிந்து தெரிந்து கொண்டோம். இனி இந்த அத்தியாயத்திற்கு சங்கரர் கொடுத்திருக்கிற ஒரு சிறு விசாரணையையும் இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த கேள்வி பிரம்மானந்தம் அனுபவத்துக்கு உட்பட்டதா அன்றா என்று ஒரு கேள்வியை அவரை எழுப்பி பதில் தருகிறார். பிரம்மானந்தம் என்பது பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான். பிரம்மம் என்றால் என்ன? அது கடவுள். எது இந்த ஜகத்தெல்லாம் இல்லாத போதும் இருந்ததோ, எது இந்த ஜகத்தை சிருஷ்டி செய்ததோ, ஜகத்தாகவே இருக்கிறதோ, ஜகத் மறைந்ததும் தான் மட்டும் நிற்கிறதோ, எல்லையற்ற ஞானமும் எல்லையற்ற இருத்தலும் எல்லையற்ற ஆனந்தமும் உடையது அந்த கடவுள் அல்லது பிரம்மம். இந்த ஞானத்தை பிரம்மம் யாதென்று அறிந்து கொண்டவன் பிரம்மமாகிறான் என்றால் அது எப்படி முடியும்? ஒருவன் வானத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறான், அவன் வானம் ஆயிடுவானா? சூரியனை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் அவர்கள் சூரியன் ஆவதில்லை. கருந்துளை பற்றி ஆராய்ச்சி கருந்துளை ஆவதில்லை. பாக்டீரியாவை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவன் பாக்டீரியாவாக மாறுவதில்லை. பிரம்மத்தை மட்டும் ஆராய்ச்சி செய்கிறவன் பிரம்மமாகிறான் என்றால் என்ன? அதன் பொருள் அவன் ஏற்கனவே பிரம்மமாக இருப்பதால், அவன் பிரம்மத்தை அறியும் போது அடடா அது நான் அல்லவா என்று தெரிந்து கொள்கிறான். ஏன் அவன் தன்னை அறியாமல் இத்தனை நாள் இருந்தால்? ஏன் அறியாமல் இருந்தான் என்பது கேள்வி கிடையாது. ஏன் இதுவரை போக்கிக் கொள்ளாமல் இருக்கிறான் என்பதுதான் கேள்வி. அவன் ஏன் அவ்வாறு தன்னை பிரம்மம் என்று அறியாமல் இருந்தான் என்பதற்கு தொடக்கமே கிடையாது. ஆனால் ஏன் அதை அறிந்து கொள்ளக்கூடாது? அறிந்து கொண்டதும் அவன் பிரம்மமாக மாறுவதும் இல்லை, இனிமேல் அடைவதும் இல்லை, அதை நெருங்குவதும் இல்லை, தன்னை பிரம்மமாக சுத்தப்படுத்திக் கொள்வதும் இல்லை. அக்கணமே, அந்த நிமிஷமே, அப்பொழுதே அவன் பிரம்மம் என்று பிரம்மமாக இருக்கிறான். பிரம்மம் பிரம்மானந்தம் என்றால் அவன் அந்த பிரம்மானத்தை அடைகிறானா? அவன் அனுபவிப்பானா? இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு சம்சாரியாக இருந்தவன் பிரம்மமாக இருக்கும் பொழுது பிரம்மத்தை அவன் அனுபவிக்கணும் இல்லையா? அது அனுபவிக்க முடியுமா? அனுபவம் உண்டா? நிறைய பேர் சொல்கிறாங்க பிரம்மானந்தத்தில் இருக்கிறார், அவர் அவர் பிரம்மத்தை அறிந்து ஞானிகள் பிரம்மானந்தத்தில் திளைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே, அவருடைய ஆனந்தம் எப்படி இருக்கும்? நமக்கு ஆனந்தம்னா ஏதாவது டூர் போட்டு வந்தாவோ, அல்லது ஏதாவது ஒரு சுவையான உணவை சாப்பிடும் பொழுதோ, அன்பான குடும்ப உறுப்பினர்களோடு கலந்து உறவாடும் பொழுதோ, இன்பம் தருகின்ற பொருள்களோடு இருக்கும் பொழுதோ நமக்கு ஆனந்தம் வருவதை பார்க்கிறோம். இவன் எதுவுமே இல்லாமல் தான் மாத்திரம் தன்னுடைய சொந்த ஆனந்தத்திலே இருக்கிறான் என்றால் அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்? அதை நாம் எப்படி அனுபவிப்பது? அவன் எதை அனுபவித்து கொண்டிருக்கிறான் என்று இப்போ கேள்வி. இப்போ ஞானி எதை அனுபவித்து கொண்டிருக்கிறான்? பிரம்மமாக மாறி பிரம்மத்தை அனுபவிக்கிறானா என்பது ஒரு கேள்வி, அல்லது இல்லையா? ஏன் இல்லை என்ற கேள்வி? ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்து. குழப்பம் இருந்தால் கட்டாயம் விசாரணை தேவை. இப்போ நமக்கும் வருது. இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய இந்த வேதாந்த சீடர்களெல்லாம் கூட நாம் இதை புரிந்து கொண்டோமே, தத்துவமசி என்பதை புரிந்து கொண்டோம், அகம் பிரம்மாஸ்மி என்பதை தெரிந்து கொண்டோம், நானே பிரம்மம் என்று தெரிந்து கொண்டோம், இப்பொழுது நான் பிரம்மம் என்பது எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனால் பிரம்மத்தை நான் அனுபவிக்கவில்லையே அப்படின்னு குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு ஆச்சாரியர்களுக்கு உண்டு. அப்பா, நானும் உன்னை பார்த்து தெரிந்து கொண்டவன் தான், என்னுடைய ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னு நீ தெரிந்து கொண்டால்தான் நீ அதை அடைந்து விட்டாயான்னு உனக்கு பரிசோதனை செய்ய முடியும். எனவே எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த ஞானியினுடைய அனுபவங்கள்? அந்த ஆனந்தம் அனுபவத்துக்கு உட்பட்டதா அல்லது அவனே ஆனந்தமா? நிறைய பேர் ஆனந்தத்துக்கு உட்பட்டது, அவன் அனுபவித்து கொண்டிருப்பான் என்று அவர் நினைக்கிறார்கள். இந்த குழப்பம் இருப்பதால் விசாரணை தேவை என்று சங்கரர் சொல்லிவிட்டு விசாரணை செய்கிறார். எதற்கு காரணம் என்றால், இங்கே தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்தம் பிரம்மேதி விஜானாத், பிரம்மம்தான் ஆனந்தம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் அவன் பிரம்மமாக இருந்து ஆனந்தமாக இருக்கிறான். அதே தைத்திரியத்தில்
ஆனந்த பிரம்மனோ வித்வான், அவன் அறிந்ததனால் அவன் பிரம்மமாகவே பிரம்மானந்தமாக இருக்கிறான். யோவை பூமா தத் சுகம், சாந்தோக்கிய உபநிஷத்தில் பூம வித்யாவில் அது சொல்லுது. எந்த அந்த பூமாவோ அல்லது அந்த பிரம்மமோ அல்லது பெரியதோ அளவற்றதோ அது சுகம், அது சுகஸ்வரூபம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ந பிபேதி குஜச்சன, இவ்வாறு அவன் அறிந்தவன் இனிமேல் அவன் எது குறித்தும் அஞ்சுவதில்லை. பிபேதி என்றால் அஞ்சுவதல், பயத்தல், பயம் என்பது இல்லை. குதச்சனை எது குறித்தும் அவன் பயப்படுவதில்லை, பயமற்றவன் ஆனந்தத்தில் இருக்கிறான் என்று இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. பிரம்மம் ஆனந்தம் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாக ஆகிறேன் என்றால் பிரம்மானந்தத்தை அடைந்தான் என்று ஏன் சொல்லக்கூடாது? இந்த ஆத்மானந்தம் அல்லது பிரம்மானந்தம், ஆத்மா பிரம்மம் ரெண்டும் ஒன்று தான், அனுபவத்திற்கு உட்பட்டதா அல்லது இல்லையா? அது ஒரு கேள்வி. சம்வேத்திய சுகம் வா அசம்வேத்திய சுகம் வா? சம்வேத்தியம் என்றால் அது அனுபவத்திற்கு உள்ளதா? வேத்தியம்னா அறிவது, அனுபவம் ரெண்டும். சம்வேத்திய சுகம் அது அனுபவிக்க வேண்டிய சுகமா அல்லது அனுபவிக்கப்படாத அசம்வேத்திய சுகமா என்று ஒரு கேள்வி. ஆத்மானந்தம் அசம்வேத்தியம் என்று சுருதி கூறுகிறது. வேதமே சொல்லுது, அந்த ஆத்மானந்தத்தை யாராலும் அனுபவிக்க முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டாங்க? வேதம்தான் சொல்லுது. அது என்ன ஐஸ்கிரீமா அல்லது ஒரு பொருளா, அது அல்லது ஒரு இடமா? அதை நீ அனுபவிப்பது நீ. அது எப்படி அனுபவிப்ப? நீ அனுபவிப்பன்னா அனுபவிக்கின்றவன் யார்? அப்போ பிரம்மத்தை அனுபவிக்குதுன்னா அப்போ ரெண்டு பிரம்மமா? அனுபவிக்கப்படும் பிரம்மம் அப்போ துவைதமாகிடுமே. அத்வைதத்தை நிலைநாட்டுவதற்காக வேதம் என்ன சொல்லுது? தத் கேனகம் பஷ்யாத், அது எதை பார்ப்பதற்கு இருக்கிறது? பிரம்மத்துக்கு இரண்டாவதே இல்லை, அத்வைதம். ஏகம் ஏவ அத்விதீயம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்வேதகேதுக்கு அவர் அப்பா சொன்னார், ஆத்மாதான் ஒன்று. அப்போது அது எதை பார்க்கும்? தன்னை தவிர வேறு எதுவுமே இல்லாத போது ஆனந்தம் என்பது எல்லாமே நீ அடையக்கூடியதும் அனுபவக்கூடியதும் உனக்கு வேறானதும் தானே இருக்கும். ஆனால் ஆத்மாவுக்கோ அதற்கு வேறானது எதுவுமே இல்லை. எனவே தத்து அந்த ஆத்மா கேன எதை கம் பஷ்யத், எதைத்தான் அது பார்க்க போகிறது? எதையுமே பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது, தொட முடியாதுன்னா பிரம்மானந்தத்தை அது அனுபவிக்க முடியும் என்று இப்படி சொல்ல முடியும். அப்போ பிரம்மானந்தம் அனுபவிப்பது என்று சொல்லிவிட்டால் அது துவைதமாகிவிடும். அனுபவிப்பவன் அனுபவிக்கிடும் வஸ்து என்று இரண்டாக ஆகிவிடும். அதுக்கு அது சொல்லுது, அதை யாரால் பார்க்க முடியும்? இந்த பிரம்மத்தை யாராலும் பார்க்க முடியாது என்றால் நீ மட்டும் அந்த பிரம்மத்தை தொட்டு பார்த்து அனுபவிக்க முடியுமா? ந அந்நிய அஸ்தி திரஷ்டா ஸ்ரோதா மந்தா. இன்னொரு வேதம்னு சொல்லுது, பிரம்மத்தை தவிர, ஆத்மாவை தவிர இன்னொரு பார்ப்பவனோ இன்னொரு கேட்பவனோ இன்னொரு நினைப்பவனோ கிடையாது. அப்போ ரெண்டு கிடையாதுங்கிறது திட்டவட்டமாக சொல்லுது. ந பாக்கியம் கிஞ்சன வேத, அதற்கு வெளியே என்று எதுவும் ஒன்று இல்லை. அதை அறிவதற்கு வெளியேன்னு ஒன்று இல்லை. உள் வெளின்றதே அது கிடையாது. நமக்கு தான் நமக்கு உள்ள நமக்கு வெளியேன்னு ரெண்டு இருக்குது. பிரம்மத்துக்கு ஆத்மாவுக்கு உள்ளே வெளியேன்று கிடையாது. அதனால் அது இன்னொன்று இருந்தால் வெளியே அதை அனுபவிக்கலாம். அனுபவம் என்பது அது கிடையாதுன்னு சொல்ல வர்றார். ஏனென்றால் அனுபவம்லாம் சரீரத்திலும் மனதிலும் வருவது. உடம்பாலும் மனதாலும் மட்டும்தான் அனுபவத்தை பெற முடியும். பிரம்மத்துக்கோ உடம்போ மனமோ கிடையாது. அப்புறம் எப்படி அது அனுபவிக்கும்? அனுபவம் வேணும்னா இது ரெண்டும் வேணும். ஆனால் ஆத்மானந்தம் சம்வேத்தியம் என்கிறார்களே, அது அறியும் என்று சொல்கிறார்களே. ஏனென்றால் ஒரு உபனிஷத்து வந்து ஜக்ஷன் கிரீடன் ரமமான, அந்த ஞானி இதை அறிந்தவன் சிரித்து கொண்டும் விளையாடிக்கொண்டும், கிரீடன்னா விளையாடுதல், கிரீடம் ஜலக்கிரீடன்லாம் சொல்லுவாங்க, தண்ணீரில் விளையாடுறது. ஜக்ஷன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். கிரீடன் ரமமான, அவன் களிப்புற்று கொண்டும் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுதே. அப்போனா அவன் ஏதோ அனுபவிக்கிறானே அப்படின்னு அவன் கேட்குறான். இன்னொரு இடத்துல சொல்லுது, அவன் அனுபவிக்கிறதுக்கு அடையாளமாக சோ அஸ்னுதே சர்வான் காமான், அவன் இஷ்டப்பட்டது அனைத்தையும் அனுபவிக்கிறான். சர்வான் காமான் அப்படின்னு சொல்லுதே. ஆனந்தோ பிரம்மனோ வித்வான், அவன் ஆனந்தத்தை
பிரம்மத்தை அறிந்தவன் ஆனந்திக்கிறான். ஆனந்தோ பிரம்மனோ வித்வான். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மனோ வித்வான். வித்வானா அறிந்தவன். ஆனந்தம் ஆனந்திக்கிறான் என்று சொல்லப்பட்டதே. அப்போ ரெண்டு முரணான கருத்துக்கள் வேதமே சொல்லுதே. ரசோவை சக, அது சக என்றால் அவன் எப்படி இருக்கானா? ரசமாக இருக்கிறான். எதில்? இன்பரசத்தில் இருக்கிறான். வையினா நிச்சயமாக, அவன் நிச்சயமாக இன்பத்தில் இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. இப்படி இல்லாவிட்டால் ஞானிகள் கதி துக்கமாகிடும் இல்லை? மற்றவங்களுக்காக சம்சாரிக்கு வீடு வாசல் குலம் கோத்திரம் அப்புறம் பெருமைகள் உடைமைகள் எல்லாமே இருக்குது. ஞானிக்கோ எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க. எல்லாத்தையும் துறந்தவன் விட்டவன் சொல்கிறான். அவனுக்கு அவன் சரீரமே இல்லைன்னு சொல்கிறான். அப்படி இவன் இந்த ஆனந்தம் இல்லைன்னா சம்சாரிக்காவது ஏதோ ஆனந்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. இவனுக்கு ஒன்றுமே இல்லையே. அதனால் இவனுக்கு கதி துக்கமில்லை ஆகிடும். இன்ப ரசத்தில் இருக்கிறான். இதெல்லாம் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவனுக்கு கதி துக்கம்தானே. பிரம்மத்தை அனுபவிக்க முடியும் என்றால், இப்போ பதில், நீ சொல்கிற பிரம்மத்தை அனுபவிக்க முடியலன்னு சொன்னால் ஞானிகள் ஞானிகளாகவே தேவையில்லை. கஷ்டப்பட்டு இந்த ஞானத்தை பெற்று அனுபவித்து ஒன்றுமே இல்லைன்னா, உன்னையாவது பரவாயில்ல நான் அனுபவிச்சுட்டு வீடு வாசலெல்லாம், இப்போ அதுவும் இல்லை என்று ஆகிவிட்டதுன்னா அவன் கதி துக்கம் அல்லவா? அதனால் பிரம்மத்தை அனுபவிக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்று ஒன்று சொல்கிறான். அப்பா, நீ இது வரைக்கும் படித்தது அத்வைதம். பிரம்மத்தை அனுபவிக்க முடிந்தால் துவைதமாகிடும் இல்லையா? அனுபவிப்பவன் ஒருவனும் அனுபவிக்கின்ற பிரம்மம் என்றும் ரெண்டு பிரம்மம் ஆகிடும் இல்லையா? அது முரண் அல்லவா? சரி, அந்த பிரம்மத்தை அனுபவிக்க முடியாது, அறிய முடியாது என்றாலும் அது சுரணிக்கும் முரணாகிடுமே. என்ன தான் செய்வது? ரெண்டு கிடையாது. அப்போது பிரம்மம் ஒன்று இருக்கிறது, அது தன்னையே ஆனந்திக்கிறது, அனுபவிக்கிறது என்று சொல்ல வேண்டி வருது. பிரம்மம் ஒன்று இருக்கிறது, அது தன்னையே ஆனந்திக்கிறது, அனுபவிக்கிறது என்று சொன்னோம்னா அது தேனையே அது அனுபவித்ததுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டு தேன் தேவைப்படும். அதில் தேனில் ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கிற தேனை சாப்பிடணும். அப்போது ஒரு பகுதி தேன் சாப்பிடுவதாக மாறினால் அது தேன் முழுக்க என்னவாகும்? சாப்பிடுவனாக மாறிடும். சாப்பிடுவனாக மாறிய உடனே சாப்பிடும் தேன் அங்கே இருக்காது. இப்போ தேன் தான் இப்போ சாப்பிட பொருளாக மாறணும். இப்போ அது தேன் சாப்பிடும் பொருளாக மாறிவிட்டால் அது சாப்பிடுவனாக இருக்க முடியாது. ஏதாவது ஒன்றா தான் இருக்க முடியும். தேன் எப்படி இருக்க முடியும்? சாப்பிடும் பொருளாக இருக்கணும். இல்லை, நான் சாப்பிடுவனாக இருக்கணும்னா நீ சாப்பிடுவனா மாறிக்க. அப்போ சாப்பிடுவனாக மாறிடும். மாறிட்ட பிறகு சாப்பிட்றதுக்கு தேன் இருக்க. எனவே இது கர்ம கருத்திரு தோஷம் என்று சொல்வார்கள். செயலும் செய்பவனும் ஒன்றாகவே இருப்பது, அனுபவிப்பதும் அனுபவிப்பதும் ஒன்றாக இருப்பது என்பது நடவாக்காத காரியம். எனவே பிரம்மத்தையே அனுபவிக்கிறது என்பது லாஜிக்கல் கூட கிடையாது என்று சொல்கிறார். இந்த சம்சாரிகள் தான் ஆனந்தத்தை அனுபவிப்பவர்கள். ஏன்னா அவனுக்கு ஆனந்தம் இல்லாததுனால ஏதாவது பொருளோ விஷயங்களோ பெற்று அதை ஆனந்திக்கிறான். ஞானியும் கூட அப்படித்தான் ஆனந்தத்தை அடைந்து அனுபவிக்கிறான் என்றால் அது வியாகத தோஷமாகிவிடும். நான் சம்சாரி அல்ல என்று சொல்லிவிட்டு நாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எனக்கு நாக்கு இல்லைன்னு எப்படி சொன்னான்? அப்போ நாக்கு இருந்தால் தான் சொல்ல முடியும். அப்போ நான் ஞானின்னு சொல்கிறான், ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற சம்சாரி மாதிரின்னு சொல்கிறான். இது வியாகத தோஷம் இல்லையா? எனவே முக்தன் பிரம்மஞானி பிரம்மமாகவே இருக்கிறான். அவன் பிரம்மத்திற்கும் அவனுக்கும் வேறுபாடு இல்லை. அவனே பிரம்மம். எனவே அவன் பிரம்மத்திற்கு அபின்னம் என்றால் அவன் அனுபவிக்க முடியாது. பிரம்மானந்தத்தை அவன் அனுபவிக்க முடியாது. இதனால் வியாகத தோஷம்னு சொன்னோம், கர்மகர்த்திரு தோஷம்னு சொன்னோம். இந்த தோஷங்களெல்லாம் இருப்பதனால, இது லாஜிக்கலாக தர்க்க ரீதியாக உண்மை என்பதனால பிரம்மத்திற்கு வேறாக இருந்தால்தான் பிரம்மத்தை அனுபவிக்க முடியும். பிரம்மமாகவே இருந்து கொண்டு பிரம்மத்தை அனுபவிப்பது என்பது முடியவே முடியாது. ஒருவேளை அவன் பிரம்மத்திற்கு வேறாக இருந்து அதை அனுபவிக்கிறான் பின்னம் என்றால் அவன் சம்சாரி ஆகிவிடுவான். இது என்ன கூத்து? இப்போ பிரம்மானந்தத்தை அனுபவிவது யார்? ஜக்ஷன் கிரீடன்னு சொல்லிச்சே ரமதே என்று. அப்போ யார் அது அப்படி சொல்லப்பட்டது? ஞானிக்கிட்ட 2 பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போது இன்னொரு லாஜிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறார். இந்த மஞ்சளாக இருக்கலாம் ஒரு கேள்வி.
பிரம்மானந்தம் அனுபவிக்கப்படுவது என்று நீ சொன்னால் விதேக முக்தி சூன்யமாயிடும் அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். விதேக முக்தினா இந்த ஞானி இறந்த பிறகு உடல் இல்லாமல் போயிடும், மனம் இல்லாமல் போயிடும். அதுதான் விதேக முக்தின்னு பேர். அப்போ அனுபவிக்கிறதுக்கு இல்லை. இப்போ உடல் மூலம்தான் எதையும் அனுபவிக்க முடியும், மனதின் மூலம்தான் எதையும் அனுபவிக்க முடியும். அனுபவங்கள் மடலும் உடலையும் சார்ந்தது. அப்போ ஞானி உடலில் மனதோடு இருக்கும் வரை தான் அவன் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அது நீங்கின உடனே அவனுக்கு சூன்யமாகி விடுவான் என்றெல்லாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆனந்தம் என்பதை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அனுபவிப்பதற்கு சரீரம் வேண்டும் அல்லவா? அதற்கு பதில் பிரம்மம் ஆனந்த ஸ்வரூபம். அது ஆனந்தமாகவே இருப்பதனால் அது ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆனந்தத்திலேயே இருக்கிறீங்கன்னு வைங்க, அப்போ நீங்கள் இன்னொரு ஆனந்தத்தை உங்களால் கொடுக்க முடியுமா? நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆனந்தத்தில் இருக்கிறீங்க. அப்போ இன்னொரு ஆனந்தத்தை என்னக்கண்ணா பொருளை தான் மாற்றுவீங்க. ஆனந்தத்தில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? ஆனந்தத்தில் வித்தியாசம் இல்லை. பொருள்கள் தான் மாறுகின்றன. ஒருவன்கிட்ட ஒரு ஆனந்த நிலையில் இருக்கிறான், ஏதோ அனுபவிச்சுட்ருக்கிறான். அப்போ இன்னொரு அனுபவத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த ஆனந்தத்தில் இன்னும் ரெண்டாவது ஆனந்தம் கூடுதல் ஆனந்தம் வருமானு? கூடுதல் ஆனந்தம் இருக்காது. ஆனந்தம் ஒன்று தான், அவன் ஆனந்தமாக இருக்கிறான். பொருளை மாற்றிடலாம், மாற்றுவதனால் பொருள் தான் மாறி தவிர ஆனந்தத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அதுபோல் பிரம்மம் ஆனந்தமே தனது சொரூபமாக இருப்பதனால் அது எதுக்கு அனுபவிக்கணும்? அனுபவிச்சா என்ன கிடைக்கும்? ஆனந்தம் கிடைக்கும். நீ தான் ஆனந்தமாக இருக்கிறியே, அதுக்காக உனக்கு அனுபவம் தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனந்தமாகவே இருப்பதனால் ஆனந்தம் எனக்கு கொடுன்னு தேட வேண்டியதில்லை. பிரம்மம் எனக்கு ஆனந்தம் இல்லைன்னு சொல்லாது, ஆனந்தம் வேண்டும்னு சொல்லாது. அப்படி வேண்டும் இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னா அது தேவைப்படும் பொருளாயிடும். ஆனால் அதுவே ஆனந்தமாக இருப்பதனால் அது ஆனந்தத்திற்கு அவசியமே இல்லாமல் ஆனந்தமாகவே இருக்கிறது. அப்போது ஞானிக்கு ஆனந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னா, அவன் தன்னை பிரம்மம் என்று அறிந்து கொண்டானே, அந்த அறிவுதான் ஆனந்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் அளவற்றவன், அழியாதவன், மாறாதவன், ஆனந்த சொரூபின் அறிந்து கொண்டது தான் அவனுக்கு ஆனந்தம். அஞ்ஞானியும் பிரம்மன்தான், ஞானியும் பிரம்மன்தான். ஆனால் அஞ்ஞானி துக்கத்தில் இருக்கிறான், ஞானி துக்கத்திலேருந்து நீங்கிட்டான். என்ன நடந்தது? ரெண்டு பேரும் பிரம்மமாக இருந்து கூட ஒருவனுக்கு ஆனந்தம் இருக்கிறது, ஒருவனுக்கு இல்லையே என்றால், இவனோட ஞானம் இருக்கிறது, அவனுக்கு ஞானம் இல்லை. அப்போ அஞ்ஞானியிடம் ஆனந்தம் இல்லாதது காரணம் அஞ்ஞானம், ஞானியிடம் ஆனந்தம் இருப்பதற்கு காரணம் ஞானம். அப்போ ஞானம்தான் ஆனந்தம். இவங்களெல்லாம் ஏன் அந்த ஆனந்தமாக இல்லைன்னு? அவங்ககிட்ட ஞானம் இல்லை. ஓ, ஞானம் கொடுத்தா ஆனந்தம் வந்துடும். அப்போ ஞானமும் ஆனந்தம் ஒன்று தானே. அதனால் இது பேர் ஞானானந்தம்னு பேர். அது பிரம்மானந்தம் அல்ல, அது விஷயானந்தம் அல்ல, சரீரத்தில் கிடைக்கிற விஷயானந்தமும் அல்ல, பிரம்மம் என்பதை அனுபவித்துக்கின்ற பிரம்மானந்தமும் அல்ல. அது நான் பிரம்மம் என்கின்ற அறிவதால் கிடைக்கின்ற ஒரு திருப்தி, பரம திருப்தி, அதுதான் ஞானானந்தம். இது ஞான அனுபவம். எப்படி? பத்தாமவன் ஒரு சம்சாரத்தில் இருக்கிறான், தன்னை தேடிக்கொண்டிருக்கிறான். எங்கே கிடைப்பான் எங்கே கிடைப்பான் என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஞானம் தருகிறார்கள், நீதான் பிரம்மம், அதாவது நீதான் தேடுகின்ற பத்தாமவன் சொன்ன உடனே அவனிடம் ஏற்படுகின்ற ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம். அவன் ஒரு பொருளை அடைந்ததாலா, ஒரு பொருளை அனுபவிப்பதனாலா? அவன் தன்னை அனுபவிச்சுட்டு தானே இருக்கிறான், தொலைஞ்ச போதும் அனுபவிச்சுட்டு தான் இருந்தான். தான் சரீரம் இருக்குது, தன் மனம் இருக்குது. எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்பொழுது? சம்சாரியாக இருக்கும்போது ஆனந்தத்தை தொலைத்தவனாக இருந்தான். இப்பொழுது அவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னால் எப்படி? அவன் தன்னை அனுபவிப்பவன் ஆகிடும். அப்படி இருக்க முடியாது. எனவே பத்தாமவன் தொலைந்தவன் நானே என்று திருப்தி அடைந்து பயம் நீங்கியவனாக, சோகம் நீங்கியவனாக இருக்கும் பொழுது அந்த அறிவினால் கிடைக்கின்ற ஆனந்தம் எதுவோ அது ஞானானந்தம் அப்படின்னு தன்னை அறிந்த விதமாக இருக்கிறது. ஞானிகளிடம் என்ன இந்த ஆனந்தத்திற்கு என்ன காரணம் என்றால், எல்லாரும் பிரம்மன் தான், ஞானியும் பிரம்மன் தான். அப்போ என்ன வித்தியாசம்? இவன் தன்னை பிரம்மம் என்று அறிந்து கொண்டது மட்டுமல்ல,
விபரீத பாவனைகள்லாம் முதல்ல இருந்ததே, அதெல்லாம் நீங்கி போச்சு. மற்றவர்களுக்கு பிரம்மம்னு சொல்லி கொடுத்தா கூட, பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட அவங்ககிட்ட விபரீத பாவனைகள் இருக்கும். நான் சுகி துக்கி மரணப்பவன் மர்த்தேக, நான் செத்து போகிறவன், எனக்கு முதுமையாகிறது, வயசாகிறது, என் சொத்தெல்லாம் வீணாக போச்சு, என் குழந்தைகள் சண்டை போட்டுட்ருக்கிறாங்க என்று எத்தனையோ விபரீத பாவனைகள் அவங்ககிட்ட இருந்து கொண்டிருக்கிறது. ஞானிக்கு தன்னை அறிந்தது மட்டுமில்லாமல் விபரீத பாவனையும் நீக்கி கொண்டவன். ஆனந்தத்தை தடுப்பதெல்லாம் அஞ்ஞானம் மட்டுமல்ல, அதனால் ஏற்பட்ட விபரீத பாவனைகள். இந்த விபரீத பாவனைகளெல்லாம் நிலைந்த நிலையிலே எவன் ஒருவன் தன்னை பிரம்மம் என்பதில் சற்றேனும் சந்தேகம் இல்லாமல் விளங்கி கொண்டிருக்கிறானோ அவனிடம் இருக்கின்ற பரம திருப்தி தான் ஞான ஆனந்தம். விபரீத பாவனைகள்லாம் நீங்கும் வரை பொறுமையாக இருங்க. ஞானம் இருக்குது, பிரம்மம் நீங்கள் தான், ஆனந்தம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டு. அந்த ஆனந்தத்தை மறைப்பது விபரீத பாவனைகள். விபரீத பாவனை உங்கள் மனசிலேருந்து தோன்றுகின்ற தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத எதிர்பார்ப்புகள், இதையெல்லாம் விபரீத பாவனைகள். அது அஞ்ஞானிகளுக்கு உண்டு. ஞானி தன்னை பிரம்மம் என்று தெரிந்து கொண்டு தனக்கு வேறாக இன்னென்று தெரிந்த பிறகு, இருப்பதெல்லாம் நானே என்றும் அறிந்து கொண்ட பிறகு, சர்வாத்மா பாவத்தில் வாழ்பவனுக்கு விபரீத பாவனைகள் எங்கே இருக்கும்? எனவே அவனுடைய ஆனந்தம் எதனால் எப்படிப்பட்டது என்றால் விபரீத பாவனைகள் நீங்கிய ஒரு நிலை. ஞானி வேதாந்த அகராதி அல்ல. நிறைய பேர் அகராதிங்கிறது டிக்ஷனரி, அதில் நிறைய இங்கிலீஷ் வார்த்தை அர்த்தமெல்லாம் தெரியும். அதுபோல் வேதாந்தத்தை அவன் கரைச்சி குடித்து எதை கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்கிறான். அப்படிப்பட்டவன்கிட்ட விபரீத பாவனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வேதாந்த அறிவு அவனுக்கு பயனே இல்லை. அவன் வெறும் புஸ்தகம், வேதாந்த புஸ்தகம், நடமாடும் புஸ்தகம், வாயை திறந்தால் வேதாந்தம் வரும். ஆனால் விபரீத பாவனைகள் இன்னும் நீங்கவில்லை. எங்கே போனாலும் தன் வேதாந்த அறிவை பறைசாற்றி கொண்டிருக்கிறான். இன்னும் அவனுக்கு அறிவு தாகம் இருந்து கொண்டிருக்கிறது. அறிவை மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்ற ஒரு ஆனந்தத்தை அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். இதெல்லாம் விபரீத பாவனைகள். எனவே எவன் ஒருவன் தன்னை பிரம்மம் என்று அறிந்து கொண்டானோ அந்த அறிந்தபடி அவன் விபரீத பாவனைகள் இல்லாமல் நான் சம்சாரி ஜீவன் மரிப்பவன் என்பது இந்த பயமெல்லாம் நீங்கியவனாக இருப்பது தான் ஞானானந்தம். அவன் எப்படி இருப்பான்? அத்வேஷ்டா சர்வபூதானாம், எல்லா உயிரினும் வெறுப்பே காட்ட முடியாதவன். எந்த உயிரினத்துக்கும் அவனுக்கு வெறுப்பு கிடையாது. விருப்பம் இருக்க வேண்டியதில்லை. வெறுப்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. வெறுப்பு இருந்துடுச்சுன்னு சொன்னால் அவனுக்கு பேத புத்தி வந்துடுச்சு. நான் வேறு இன்னொன்று வேறு என்று. பேத புத்தி இல்லாதவன் தானே எல்லாமாக இருப்பதை பார்த்து ஆகாயம் முதல் ஜீவர்கள் வரை அனைத்து பூதங்களும் நானே என்று பிரம்மம் என்று அறிந்து கொண்டவனுக்கு எதன் மீதும் துவேஷ்டி இருக்காது, இந்த வெறுப்பு இருக்காது என்கிறபடி ஞான ஆனந்தத்தில் இப்படிப்பட்ட ஞானத்தில் இருப்பவன் என்கின்ற நினைவோடு அவன் வாழ்கிறான். அவனிடம் போட்டியும், எனக்கு போட்டியாக இன்னொரு வேதாந்தி இருக்கிறான்னு கூட பார்க்க மாட்டான். என்னை விட இவன் வேதாந்த மந்திரங்களெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறான்றதை பற்றி கவலையும் இருக்காது. எனக்கு இவன் 10 உபநிஷத் பண்ண, அவன் 3 தான் படிச்சிருக்கிறேன், அந்த போட்டியும் கிடையாது. என் குருநாதர்கிட்ட நெருங்கி இருக்கிறாங்க, நான் தொடங்கி இருக்கிறேன், நான் அருகில் செல்ல முடியலைங்கிற ஏக்கமும் இருக்காது. வேதாந்த ஞானம் வந்தவனுக்கு போட்டி இல்லை, சக மாணவர்களிடம் பொறாமையும் இல்லை, அல்லது வெளி உலகத்திடம் பொறாமை இல்லை, தனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயமும் இல்லை. சரீரம் குறித்தும் மனதை குறித்தும் வாழ்க்கையை குறித்தும் அவனுக்கு எந்த பயமும் இல்லாமல் அவன் திருப்தியின்மையும் இல்லாமல். சில பேருக்கு ஒதுக்கப்பட்ட உணர்வு இருக்கலாம், ஞானம் பெற்றவர்களாக இருக்கலாம். அவன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவன், ஞானம் பெற்றிருந்தாலும் எனக்கு மற்றவங்களுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதை எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மரியாதை எதிர்பார்க்காமல் வாழ்பவன். சில பேருக்கு ஞானம் பெற்று கூட நான் ஒதுக்கப்பட்டவன், இந்த மாதிரியாக நான் முன்காலத்தில் இப்படி வாழ்ந்தேன், என்னை ஜனங்க பார்த்தாங்கன்னா ஒதுக்கிடுவாங்க, என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்ப்பவர்களை நான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நான் இப்பொழுது தலை காட்ட முடியாது, ஞானி என்று போனால் என்னை ஏளனம் பண்ணி செய்வார்கள் என்பது போன்ற உணர்வுகளெல்லாம் விபரீத பாவனைகள். அதெல்லாம் சுமந்துட்டு போனால் ஞானத்துக்கு அடையாளமே இல்லை. அப்போ ஞானியினுடைய ஆனந்தம் என்ன என்றால் நிச்சயமாக அவனுடைய பிரம்மானந்தம் என்பதை விட விபரீத பாவனைகள் அற்ற நிலையில் பயமும் போட்டியும் பொறாமையும் அதிருப்தியும் ஒதுக்கப்பட்ட உணர்வும், நான் தனிமைப்படுத்தப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், என்னை வெறுக்கப்பட்டவன், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற அவலமான புத்தி அனைத்தும் நீங்கிய உணர்வு அவனிடம் இருக்கிறது. அவன் தன்மை சாந்தி, அவன் மனம் எப்பொழுதும் சாந்தத்தில் இருக்கிறது. அந்த மனதிலே
ஒரு வினாடி கூட பயம் என்ற கலக்கமோ, ஒரு வினாடி கூட இழந்து விடுவோம் என்ற பயமோ, இது நெருங்கி விடுமோ என்ற பயமோ, எதன் மீதோ ஒரு அதிருப்தியோ, ஒரு பொறாமையோ, கோபமோ, வெறுப்போ இல்லாத பரமசாந்தத்தில் இருந்து கொண்டு கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் விழித்தாலும் எங்கு எப்போது எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் சாந்தத்திலிருந்து நிலை கொறுவதில்லை. அந்த சாந்த நிலையில் அவனிடமிருந்து பார்வையிலிருந்தும் பேச்சிலிருந்தும் நடத்தையிலிருந்தும் அருள் ஒன்றே சுரக்கிறது. அந்த அருள் வாழ்க்கையில், சாந்த வாழ்க்கையில் அவன் மனதை நிறைத்து கொண்டு அறிவில் எல்லா பேதங்களையும் தெரிந்து கொண்டு, இது காலை, இது மதியம், இது உணவு, இது உண்ணக்கூடாதது, இவர்கள் அவர்கள் என்பது எல்லாம் தெரிந்து கொண்டிருந்தும் கூட உணர்விலே எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் நிறைந்த குடமாகவும் பூரணமான சமுத்திரமாகவும் அவன் சாந்தத்தில் இருக்கின்றான். அதுதான் அவனுடைய ஆனந்தம். அதுதான் தன்னை பிரமமென்று அறிந்து கொண்டதால் உண்டான ஞானம், ஞானானந்தம். இவ்வாறு ஞானியருடைய ஆனந்தம் உண்டாக்கப்படுவதில்லை, இரண்டாக வைத்து அனுபவிக்கப்படுவதில்லை. அதுவாகவே இரண்டற்ற தன்மையிலே அந்த ஞானத்தில் அவன் பூர்த்தியாக இருக்கின்ற உணர்வு, சாந்தமும் அருளும் என்று நிறைவு செய்கிறோம். இவ்விதம் சாகல்ய பிராமணம் 9 நிறைவடைகிறது. 3ஆம் அத்தியாயமும் இதுடன் நிறைவு செய்கிறது. நாம் அடுத்த வகுப்பிலே இந்த 3வது அத்தியாயத்தில் இருக்கின்ற அனைத்து 9 பிராமணங்களும் என்னென்ன சொல்லப்பட்டிருந்து சுருக்கமாக பார்த்து நிறைவு செய்வோம்.